எம்பிரியாஸ் இன்ஸ்பிரேஷன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நம்ம என்ன பேசுகிறோம்னா மதுவிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் வர முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு விஷயத்தை விடணும்னு அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அதை பற்றி ஆள் மனசில் கொண்டு போய் வைக்கணும். ஆள் மனசில் கொண்டு போய் வச்சோம்னா இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, முதல் நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு இன்னையோட நிறுத்திடுறேன், நாளையிலேருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் இயற்கையாக சொல்கிறது. ஆனால் அதேவே மறுநாள் காலையில் சொல்கிறத விட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த நேரத்தில் சொல்லி பாருங்க, நான் விடணும் அப்படின்னு ஆள் மனசில் நினச்சிங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். அதுக்கு ஆள் மனசில் நினைக்கணும். நம்ம எப்படி சொல்கிறது, கடவுள்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம கடந்து உள்ளே போனால் தான் கடவுளை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சில எண்ணங்களை நம்ம நிறைவேற்றணும்னு நினச்சோம்னா நம்ம உள்ள ஆள் மனசில் போய் சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம ஆத்மாவுக்கு அது கேட்கும். அந்த ஆத்மா மூலமாக நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதுக்கு பல காரணங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னால் இது விட முடியல அது விட முடியலன்னு சொல்லி. இப்போ கூடிய நிறுத்துறேன்னு எல்லாருமே சொல்றதுதான். எல்லாருமே சொல்லிட்டு அதுக்கு திருப்பி அதுக்குள்ள உள்ள போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கடைகள் நிறைய கடைகள் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு டெம்ட் ஆகி உள்ள போகணும் தானே, பொண்ணு அப்படி தோணத்தானே செய்யும். கரெக்டு. கடைகள் அதிகமாக ஓப்பன் ஆயிருக்கு, எல்லாருக்கும் டெம்ட் ஆகும். அதே மாதிரி எல்லா கோயில்களும் ஓப்பன் ஆயிருக்கு. இல்லைப்பா, கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கா, மீதி எல்லாமே பொடி கிடக்கா? கோயில்கள் திறந்துருக்கு, நூலகம் திறந்துருக்கு. இப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கல, தூங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக சூரியன் வராமல் போகிறதில்ல, அது வந்துடும். அதே மாதிரி தான் அந்த காலம் கடந்து போயிடும். நம்ம அந்த காலத்தை கடத்தணும். அந்த காலத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. அப்ப அவங்களா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுட்டு அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணணும். நான் சொல்றது இது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லலை. நீங்க ஆள் மனசுல பதிச்சாலே போதும் தான் நான் சொல்றேன். கண்ட்ரோல்னு சொன்னாலே எல்லாருமே அந்த இடத்துல எதிர்ப்பு கிளம்பும். அதை விட்டு எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடணும் இப்படித்தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால அந்த கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அது மனசு கேட்காது, அப்பதான் திரும்பும். இப்போ நீங்கள் பேசும்போது இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்னு சொல்றீங்க இல்லையா? அதே இந்த கான்செப்ட் தான் விட முடியாம பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறோம், ஒரு கல்யாணம் போறோம், நம்மளே நிறுத்தினா கூட அவங்க கூட ஒரு நாள் தானடா, அதனால என்ன ஆயிரப்போகுது அப்படி கொடுப்போம். திருப்ப நம்ம அதுக்குள்ள போற மாதிரி தானே சூழ்நிலை அமையும். அது ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க எல்லாரும். கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் இது கெடுதல்னு சொல்லி பழக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இதுல என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல 18 வயசுக்கு மேல ரத்தத்தோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அப்ப இயற்கையா குடிச்சு பழகுனவங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமா வேணும்னு அது கேட்கும். 40 வயசு ஆகும்போது அதோடைய ஸ்பீடு குறையும், ரத்தத்தோட ஸ்பீடு குறையும். அப்ப என்ன ஆகுனா உடம்புல எல்லா பார்ட்ஸும் பாதிக்கப்படும் போது நம்ம குடும்பம் பாதிக்கப்படும், செலவுகள் அதிகமா வரும். கடைசியில அவங்க உயிரோட இருப்பாங்களானே தெரியாது. இந்த பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வருது. இதனால நம்ம முதல்ல இந்த காலத்தை அந்த நேரத்தை கடத்துறதுக்கு நம்ம மனதை வேற நிலையில மாத்திக்கணும். இப்போ அதுக்குண்டான வேலைகளை மாத்திக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். இப்படி யோசிச்சுட்டு அந்த நேரம் ஓடிடும். அது கரெக்டு. இப்போ சம்பாதிக்கிறதுக்கு போகணும், சம்பாதிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆகுது, அதுல ஏதாவது ஒர்க் ப்ரெஷரு அப்படின்னு சொல்லி இந்த கவலையை மறக்கிறோம். இல்லை வீட்டுக்கு வந்தா ஏதாவது ஒய்ஃபோ இல்லை ஃபேமிலி கூட ஏதாவது பிரச்சனை, இந்த மறக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு செலவு பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாருமே நினைக்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இது கிடையாது. ரிலாக்ஸேஷனுங்கிறது வேற. நீங்கள் கரெக்டாக சம்பாரிச்சு வீட்டை குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷனை ஒழிய இது ஒரு காரணம் சொல்கிறது. அதாவது இந்த ஆண்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு மைனஸும் இருக்குது, அவங்களால விட முடியல, அதனாலையும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ மற்ற எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்களா? இவங்க தானே குடிக்கிறாங்க, குடிக்கிறவங்க தானே குடிக்கிறாங்க, மற்றவங்களாம் குடிக்கல, அவங்களாம் நல்லா இல்லையா? அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறத பற்றி பேசணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிக்கன் பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸை எடுத்து வச்சு அது மேலே அந்த ஆல்கஹாலை ஊற்றி பாருங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது, வெந்து போயிடும் அந்த கறி. அந்த அளவுக்கு உள்ளது நம்ம உடம்புல போய் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், அந்த நேரத்தில் வர்ற செலவுகளை யார் பார்க்க முடியும்? அப்புறம் மனைவி குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இதை மனசில் வச்சு இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, மனசில் ஏதாச்சும் இஷ்ட தெய்வத்தை நினைங்க, அந்த இஷ்ட தெய்வத்தை முழுசாக நம்புங்க, நம்பி கை வைங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆள் மனசுக்குள்ள அது போகும். உண்மையா இருங்க அந்த கடவுள் மேல, அது ஆள் மனசுக்கு கண்டிப்பா போகும். ஆள் மனசுக்கு போகும்போது அதுவே நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட போகும்போது இதை விடணுங்கிறது சாப்பிட போகும்போது நினைக்கணும். காலையில எந்திரிச்சு நினைக்க கூடாது. சாப்பிட போகும்போது நினைச்சா அதுவே உங்களுக்கு வாமிட் மாதிரி மாறிடும்.
ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள ஆள் மனதில் இருக்கிறது உங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வரும். உடம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நமக்கு ஆண்டவன் கொடுத்த சக்தி, ஆண்டவன் நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்காரு. நாம் அதை கரெக்டாக பயன்படுத்தலை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன, சுற்றி வளைச்சி எங்கிட்டு வந்தாலும் ஒரே ஒரு காரணம் தான், தனி மனித ஒழுக்கத்தை நம்ம விட்டுட்டோம். தனி மனித ஒழுக்கம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அதை முன்னோர்கள் கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதை பயன்படுத்தி கரெக்டாக தப்பு பண்ணக்கூடாது, இது கெடுதல்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கண்காணிக்கிறதுக்கு எல்லாரும் இருந்தாங்க. இப்போ பெர்சனல் அப்படிங்கிற பேரில் தனித்தனி குடும்பங்களாக போய் இஷ்டத்துக்கு அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறதே இல்லாமல் போச்சு. இந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் போனது தான் உங்களால் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனது காரணம். சரி பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு ரூபாய் டெய்லி 100 ரூபாலாம் எடுத்து வைக்கட்டா, 1 ரூபாய் உள் மனசில் நினச்சி நீங்களோ உங்கள் மனைவியோ யாரோ குடும்பத்தில் உள்ளவங்க இவங்க திருந்தணும்னு நினச்சி நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். 3 மாதத்துக்குள்ளே மாற்றம் வரும். நீங்கள் என்னையவே கேட்கலாம், இந்த பாயிண்ட்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த கமெண்ட்டில் கூட நீங்கள் என்னை கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது ஏன்னா ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் அந்த நேரத்தில் திருப்பி அதை நினச்சாதான் நான் வரும். நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு ஆள் மனசுல யார் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்கள நினைங்க. அது வேணாம், அது மனைவியும் கூட சண்டை, மனைவியே பிடிக்கலன்னா கூட தப்பு இல்லை, உங்க குழந்தைங்க மேல வைங்க அந்த உண்மையான அன்பை. அது ஒரு வெறி மாதிரி மாறும். இந்த வெறி நல்ல விஷயமா மாறும். எல்லாரும் நலம் பெற வேண்டும். நலமே வருக, வளமே பெறுக. மிக்க நன்றி. நன்றி.